கூடுதலாக போட்டால் சப்ளை இந்த இதெல்லாம் போய் கொண்டிருக்கா பைப்லைனாலே போகுது அது எல்லா இடமும் கவர் பண்ணி இருக்குது. இது வரைக்கும் வந்தாலும் அதெல்லாம் பைப்லைனான கவர் பண்ணுறோம். இனி என்ன டேங்க் எத்தனை டேங்குகள் இப்போ ரெடி ஆகிருக்கு பட்ஜெட்? 8 டேங்க் இருக்குது சார். 8 டேங்க் இருக்குது. அதே 10 ஸ்டாண்ட் போஸ்ட்டும் இருக்குது. மொத்தம் 18 இருக்குது. 10 வைக்கிறோம். பார்த்து தவிர பொறுத்து செய்யும் என்ன தண்ணி பவுசர் ரெடி ஆகிருக்கா? ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் தேவைப்படுது. கடைசியில் எப்படி வந்து கடைசி 3 நாட்கள் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் வரைக்கும் உங்களால் அந்த பைப்லைனால கவர் பண்ண முடியாது. அதுக்குரிய ஏற்பாடே வச்சிருக்கேன். தான் இருக்குது. வடமே அந்த தண்ணி எடுக்கிறதுக்குரிய இது எல்லாம் செய்ய தெரியுதானே? அந்த நகர சபை எடுக்கிறத வேண்டாம் பிரதேச நகர சபையில் பவுசர்லாம் பாவிக்கிறாங்க. எங்கிட்ட இருக்குது. தேவைன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். தண்ணியை கள்ளமாக எடுக்கிற மிஸ்யூஸ் பண்ணுற பிரச்சனைகளும் இருக்குது. நாங்கள் பாலத்தும் பார்க்குறோம். நீங்களும் கொஞ்சம் அதில் அவதானம் சில இடங்களில் இரவில் பைப்பு போட்டு தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறாங்க. சில விட உடைச்சி விட்டால் தண்ணி வேஸ்ட்டாக போய் கொண்டு சில பேர் வந்து கேம்ப் அடிக்கிறதுல அந்த டப்பை பைப்பை சுற்றி அதுக்குள்ளேயே கேம்ப் அடிச்சுருக்காங்க. அடித்தா அவங்களுக்கு அந்த பெட்டில் வர தண்ணி காலம் சொன்னால் முடியும். சில விட பைப்பை காணலன்னா அந்த வடிவில் கிடந்த காணல் சொல்லுவாங்க. பைப்பை காணல் இருக்குன்னா அதுக்குள்ளே முகாம் அடிச்சுருவாங்க. நாங்களும் பார்க்குறோம். கேம்பஸ் அதை பார்க்குறாங்க. நீங்களும் கொஞ்சம் பாருங்க. மீட்டருக்கு முன்னாலே லைன் ஒன்று கொண்டு போய் தண்ணி எடுக்கிறது எல்லாம் பேர் போனாங்க. பிரபல பாடசாலைகளில் கூட அப்படி பிடிவாட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் போட்ட பெரிய பெரிய முக்கியமான தேசிய பாடசாலைகளில் கூட ஒரு 4-5 வருஷமாக தண்ணி மீட்டருக்கு வராமல் நீரை கொடுக்க எடுத்த இது இடம் இருக்கு. சரி, அப்படி கலைகள் இருக்கும். அதோட பார்க்கணும். இப்போ இங்கேயும் பார்த்து சட்டத்து தண்ணீர் இருக்கிறது தேவைக்கு எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு மாதிரி வேற அது இந்த மீட்டருக்கு வந்து வாங்கிட்டா உங்களுக்கு கணக்கு வேறு மீட்டர் இல்லை சார். எங்களோட மீட்டர் மீட்டர் தான் நாங்கள் தான் காசு கட்ட வேண்டியது இருக்கு. தேவைக்கு தான் எடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் சமமான தண்ணி போகணும். ஒரு சின்ன இது உண்டு. இப்போ உங்களுக்கு ட்ரோ வாட்டருக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் விலை வித்தியாசம் இருக்குது. அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து குளிக்கிறாங்க. இரவு வழிபாடு நடந்து கொண்டு இருக்கும்போது நான் மோட்டர் பைக்கில் வெளியால் போய் இந்த குளிக்கிறதுலேருந்து அவங்க வயரெல்லாம் கொண்டு வந்து அவங்களோட கேம்புக்குள்ளே எடுத்து பெரலில் எடுத்து குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. எல்லாரும் பிடிக்கி கொண்டு வந்தேன் நான். அப்போ அந்த இதுகள் உங்களால் முடியாது. அது ஃபாரஸ்ட் தான் செய்ய வேணும். மற்றும் இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து தயவு செய்து திருவிழா முடித்ததோடு அன்றே நீங்கள் இதெல்லாம் எடுக்க வேண்டாம். வைத்திருக்கிற அந்த கண்டெய்னர்ஸை ஒரு நாள் விட்டு எடுங்க. மக்கள் போன பிற்பாடு எடுத்தால் பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. சரி, அப்போ